श्रीरङ्गलक्ष्मणमुनीन्द्रपदाब्जभृङ्गं श्रीवासुदेवगुरुवर्यकृपावलम्बं श्रीवीरराघवगुरुत्तमलब्धबोधं श्रीवत्सचिह्नम् अघमर्षणमाश्रयामः। श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोगदस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। प्रणामं लक्ष्मणमुनिः प्रतिगृह्णातु मामकं प्रसादयति यत्सूक्तिः स्वाधीनपतिकां श्रुतिम्। பகவத் ராமானுஜ ஜெயந்தி மகோத்சவத்திற்கு அங்கமாக நடைபெறும் இந்த உபன்யாச கிரமத்தில் இன்றைய தினம் நாம் அனுபவிக்க இருப்பது சரணாகதி கத்தியம் விஷயமாக. ஸ்ரீ தேசிக சபா ஹைதராபாத் இந்த சபையைச் சேர்ந்தவர்கள் இந்த உபன்யாசத்திற்கு ஏற்பாடு செய்திருக்கின்றனர். இதை எல்லோரும் தொடர்ந்து ஆன்லைன் என்கிற கிரமத்தில் கேட்டு மகிழ்ந்து கொண்டு வருகின்றனர். அந்த கிரமத்தில் சுவாமி ராமானுஜருடைய ஜெயந்திக்கு அங்கமாக அவருடைய கிரந்தங்களிலிருந்து அவருடைய திருவாக்கிலிருந்து உதித்த வார்த்தைகளின் சுவையை அடியேன் திருத்தகப்பனாரிடத்தில் கேட்டு தெரிந்து கொண்டவற்றில் சிலவற்றை இங்கு வாசகர்களுடன் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். இன்றைய தினம் நாம் அனுபவிக்க இருப்பது சரணாகதி கத்தியம். பங்குனி உத்திர நன்னாளில் அழகிய மணவாளன் ரங்கநாச்சியார் இருவரும் பங்குனி உத்திர மண்டபத்தில் சேர்த்தியில் எழுந்தருளியிருக்கும் பொழுது பல சேத்தனர்களின் பொருட்டு சுவாமி ஸ்ரீபாஷ்யகாரர் அருளி செய்த கிரந்தம் இது. கத்தியத்ரயம் 3 அருளி செய்தார். ஸ்ரீரங்க கத்தியம், ஸ்ரீவைகுண்ட கத்தியம். இரு கத்தியத்தின் பொருளை சிலவற்றை அனுபவித்தோம். அடுத்து சரணாகதி கத்தியம், பிருது கத்தியம், பெரிய கத்தியம் என்று இதற்கு பெயர். இதில் பாஷ்யகாரருடைய வாக்கியத்தையும் அதன் சுவையையும் சிறிது அனுபவிப்போம். ஸ்ரீரங்கநாச்சியாரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறார். பகவன் நாராயணாபிமதானுரூப ஸ்வரூப ரூப குண விபவைஸ்வர்ய ஷீலாதி அனபதிகாதிசய அசங்கேய கல்யாண குணகணாம் பத்மவனாலயாம் பகவதீம் ஸ்ரீயன் தேவீம் நித்யானபாயினீம் நிரவத்யாம் தேவதேவ திவ்யமகிஷீம் அகில ஜகன்மாதரம் அஸ்மன்மாதரம் அசரண்யசரண்யாம் அனன்யசரணஹா சரணமகம் பிரபத்யே என்று பிராட்டியினிடத்தில் சரணம் புகுகிறார். எம்பெருமானுக்கு உள்ள அத்தனை ஏற்றங்களும் பிராட்டிக்கும் உண்டு என்பதற்காக பகவான் ஒருவனுக்கே அவனுக்கென்றே ஏற்பட்ட பகவான் என்ற சொல்லை கொண்டு இவளை பகவதீம் என்று விழித்தருளுகிறார். பகவான் இதி சப்தோயம் ததா புருஷ இத்யபி நிருபாதீச்ச வர்த்தேதேகே வாசுதேவே சனாதனே என்றார் விஷ்ணு புராணத்தில் பராசர மகரிஷி. ஞானம், சக்தி, பலம், ஐஸ்வர்யம், வீரியம், தேஜஸ் ஆகிய 6 குணங்கள் என்றும் நிறைந்து எம்பெருமானிடம் உள்ளன. மேலும் ஒரு வகையான கெட்ட குணங்களும் இல்லை
என்பது இந்த ஸ்லோகத்தின் விளக்கத்தை ஞான சக்தி பல ஐஸ்வர்ய வீரிய தேஜாம்ஸ்யசேஷதः பகவத் சப்தவாச்சியானி வினாஹேயேர் குணாதிபிகி என்ற ஸ்ரீ அதே பராசர மகரிஷியின் விஷ்ணு புராண ஸ்லோகத்தை கொண்டு அறிவது. இதை அடியொற்றியே இங்கு சுவாமி ஸ்ரீபாஷ்யக்காரர் ரங்கநாயகி தாயாரை, ஸ்ரீதேவி பிராட்டியை, பெரிய பிராட்டியார் எனப்படும் ரங்கநாயகி தாயாரை பகவதீம் என்றருளினார். மேலும் ஸ்ரீ பாஞ்சராத்திரத்தில் ஷாட்குண்ய விவேகம் என்பதாய் ஒரு பகுதி உண்டு. அதில் ஒரு ஸ்லோகம், தவானந்த குணஸ்யாபி ஷடேவ பிரதமே குணாஹ யைஸ்த்வயேவ ஜகத்குட்சௌ அன்யேபி அந்தர்நிவேசிதாக. ஸ்லோகத்தின் பொருள், உலகமுண்ட பெருவாயனான எம்பெருமானின் திருவயிற்றில் மற்றைய பொருட்கள் யாவும் அடங்கியது போல் இந்த அறுவகை குணங்களில் மற்றைய குணங்கள் அடங்கியுள்ளன என்று. பகவத் சப்தம் பகரும் 6 குணங்களின் விளக்கத்தை சிறிது பார்ப்போம். ஞானம், பேரறிவு, பலம் என்றால் எதையும் தாங்கியும் சோர்வற்ற வலு, ஐஸ்வர்யம் அடக்கியாளும் வல்லமை, வீரியம் சிறந்த மாறுபாடற்ற நிலை, சக்தி என்றால் திறமை, தேஜஸ் என்றால் பிறரை பணிய வைக்கும் பேரொளி, அதாவது கூடாரை வெல்லும் ஷீர் கோவிந்தன் என்று நாச்சியார் அருளியபடி இந்த தேஜஸுக்கு பொருள். இவ்விஷயத்தை விளக்குழி எம்பெருமானை பற்றியதான சரணாகதி தீபிகை என்னும் ஸ்துதியில் ஞானம் பலம் நியமனக்ஷமதாத வீரியம் சக்திஷ்ச தேஜ இதி தே குணஷட்கமாத்யம் சர்வாதிசாயினி ஹிமோபவனேஷ யஸ்மின் அந்தர்கதோ ஜகதிவத்வயி சத்குணௌகைஹி. பராசர மகரிஷி, சுவாமி ஸ்ரீபாஷ்யக்காரர் முதலானோர் அருளி செய்த பதங்களை கொண்டு இங்க விளக்குழி எம்பெருமானை சுவாமி தேசிகன் ஸ்தோத்திரம் பண்ணும் அழகை ரசிக்கவும். ஞானம், இந்த ஒரு குணத்தின் விளக்கத்தை பார்ப்போம். எப்பொருளையும் எப்பொழுதும் நேரிலேயே கண்டு உணரும் திறன், அதாவது எஸ் சர்வஜ்ஞா சர்வதிருக்கு, பகவானை சர்வஜன் என்று கூறுகிறது. சர்வதிருக்கு, சர்வஜ்ஞா சர்வதர்ஷி சர்வேஸ்வரகா சர்வசக்திகி ஸ்மிருதிமானேவ நிர்தேஷோ நிரதிஷ்டானோ நிரவத்யஹ ஏ பகவந்தம் வாசுதேவமேவம் விதுகு தயேவம் தம் விதுகு என்று வாக்கியம். இந்த வாக்கியம் ரகசியாம்நாய பிராமணத்தில் வருகின்றது. ஸ்ரீபாஷ்யத்தில் பாஞ்சராத்திராதிகரணம் என்று ஒரு அதிகரணம், அதை கண்டிப்பாக கை கொள்ள வேண்டிய மதம் என்று சூத்திரக்காரரை அனுசரித்து சுவாமி ஸ்ரீபாஷ்யக்காரர் சாதிக்கிறார். மிச்ச ஸ்மிருதிகளை, அவைகளில் உள்ள சில பொருந்தாத கருத்துக்களை கொண்டு ஒதுக்கி தள்ளி இந்த பாஞ்சராத்திராதிகரண விஷயத்தில் ஒப்புக்கொள்ள வேண்டிய விஷயத்தை எடுத்து கூறி சாதித்திருக்கிறார் சுவாமி ராமானுஜர். இந்த ஸ்லோகத்தை ஸ்ருத பிரகாசிகையில் எடுத்து
சுதப்பிரகாசிகாச்சாரியர் உதாகரிக்கிறார். ஒரே நேரத்தில் எல்லா பொருட்களையும் கண்கூடாகவே எப்பொழுதும் இயற்கையாகவே அறிபவர் எம்பெருமான் என்று கருத்து. இதையெல்லாம் கொண்டு ஸ்ரீமன் நாதமுனிகள் யோ வேத்தி யுகபத் சர்வம் பிரத்யக்ஷேன சதாஸ்வதா என்று அருளிச் செய்கிறார் தன்னுடைய நியாய தத்துவம் எனும் கிரந்தத்தின் மங்கள ஸ்லோகத்தில். அடுத்து, சக்தியானது தன்னைத் தவிர மற்ற யாவற்றையும் ஒழுங்குபடுத்தும் திறமை. பரா அஸ்ய சக்திஹி விவிதைவ ஸ்ரூயதே. பகவானுடைய சக்தியானது பல பிரகாரம் கேள்விப்படும்படி இருக்கின்றது. ஸ்வாபாவிகி ஞான பல கிரியாச்ச என்று ஸ்வேதாஸ்வதர உபனிஷத் கூறுகின்றது. இப்போ இங்கு இத்தகைய குணங்களும் பிராட்டிக்கும் பொருந்துகிறது. அப்படிப்பட்ட ஸ்ரீயான தேவி நித்ய அனபாயினி நிரவத்யாம், எந்தவிதமான அவத்தியம் குற்றங்களுக்கும் இடமாக இல்லாதவள், பகவானை விட்டு என்றும் பிரியாதவள், தேவதேவ திவ்ய மகிஷி, எம்பெருமானுக்கு திவ்ய மகிழ்ச்சியாக விளங்குபவள், அகில ஜெகன்மாதரம் அஸ்மன் மாதரம். ஆழ்வார் பாசுரத்தில் அரங்கமாளி என்னையாளி என்று அருளிச் செய்கிறார். அதை இங்கு சம்ஸ்கிருதம் படுத்தி இருக்கிறார் சுவாமி. அசரண்ய சரண்யாம், வேறு சரணமடைவதற்கு வழி இல்லாமல், அனன்ய சரணஹா, வேறு எங்கும் செல்லாமல், சரணமகம் பிரபத்யே, சரணமாக பற்றுகிறேன் என்று பிராட்டியினிடத்தில் சரணம் புகுகிறார். அடுத்து, நித்ய கைங்கரிய பிராப்தி அபேட்சையா பரமார்த்திகி பகவத் சரணாரவிந்த சரணாகதிகி யதாவஸ்திதா அவிரதாஸ்துமே. அதாவது, பகவானிடத்தில் நித்திய கைங்கரியத்தை எதிர்பார்த்து இன்னமுத திருமகள் என்று இவரை முன்னிட்டு எம்பெருமானின் திருவடித் தாமரையில் சரணாகதி பண்ண விழைகிறார். பிராட்டியும் இதை ஆமோதித்து அஸ்துதே தயைவ சர்வம் சம்பத்ஸ்யதே என்று பதில் அருளிச் செய்கிறார். அப்படியே ஆகட்டும், உன்னுடைய மனோரதம் முழுவதுமாக பூர்த்தி அடையட்டும் என்று பதில் கூறுகிறாளாம் பிராட்டி. பிறகு சுவாமி எம்பெருமானார் தொடர்ந்து கூறுகிறார். அகிலகேய பிரத்யநீக கல்யாணைகதானா ஸ்வேதர சமஸ்த வஸ்து விலக்ஷண அனந்த ஞானானந்தைக ஸ்வரூப ஸ்வாபிமத அனுரூப ஏகரூப அச்சிந்த்ய திவ்ய அத்புத நித்ய நிரவத்ய நிரதிசய ஔஜ்வல்ய சௌந்தர்ய சௌகந்திய சௌகுமார்ய லாவண்ய யௌவனாதி அனந்த குணநிதி திவ்ய ரூபா என்று பகவானுடைய திருமேனி சௌந்தரியத்தை புகழ்ந்து கூறுகிறார். எல்லாவிதமான கல்யாண குணங்களோடு கூடினவன், விடவேண்டிய குணங்கள் எதுவும் இல்லாதவன், தன்னை தவிர வேறு வஸ்துக்கள் எல்லாவற்றை விடவும் விலக்ஷணமாக விளங்குபவன், முடிவே இல்லாத ஞானம் ஆனந்தம் இதையே சொரூபமாக உடையவன், தனக்கு அபிமதமான
ரூபத்தை எடுத்து கொள்ளும் சாமர்த்தியம் உள்ளவன், மனதால் சிந்திக்க முடியாதபடி திவ்யமான, அற்புதமான, நித்தியமான, எந்தவித அவத்தியங்களும் குறைகளும் இல்லாத அதிசயமான, அதற்கும் மேலான பிரகாசத்தோடும் திருமேனி சௌந்தரியத்தோடும் அப்ராகிருதமான சர்வகந்தகா சர்வரசகா என்னப்பட்ட சர்வவிதமான வாசனையுடன் கூடிய அழகான யௌவனத்தோடு கூடின எல்லாவிதமான குணக்கூட்டங்களோடு கூடின திவ்யமான ரூபத்தோடு கூடினவன் என்று. ஸ்வாபாவிக அனவதிகாதிசய ஞானபல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜா சௌஷீல்ய வாத்சல்ய மார்தவ ஆர்ஜவ சௌகார்த சாம்ய காருண்ய மாதுர்ய காம்பீர்ய ஔதார்ய சாதுர்ய ஸ்தைர்ய தைரிய சௌர்ய பராக்கிரம சத்யகாம சத்யசங்கல்ப கிருதித்வ கிருதஜ்ஞதாதி அசங்கேய கல்யாண குணகணௌக மகார்ணவ என்று பல கல்யாண குணங்களுக்கு குணக்கூட்டங்களுக்கு இருப்பிடமாக எழுந்தருளியிருக்கும் பகவானை விழித்து கூறுகிறார். இங்கு கூறப்பட்டுள்ள குணங்களில் பற்றி சிறிது அனுபவிப்போம். இவை அனைத்துமே பகவானுக்கு இயற்கையில் ஏற்பட்டது, முயற்சி செய்து வந்தவை அல்ல. அனவதிகம், அதிகம், எண்ணிக்கையில் அடங்காமல் இருப்பது. அதிசயமான ஞான பல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜகா என்பதன் பொருளை முன்னமே பார்த்தோம். இப்பொழுது தன்னை அண்டினவர்களுக்கு உபயோகப்படும்படியானதும் விபவாவதார காலங்களில், அதாவது ராமனாக கிருஷ்ணனாக அவதாரம் பண்ணும் பொழுது சாதுக்களாக இருப்பவர்கள் அனுபவிக்கும்படியான நிலையில் தன்னுடைய குணங்களை ஆவிஷ்காரம் பண்ணிய விவரத்தை கொண்டு குணங்களின் உயர்வை பார்ப்போம். சௌஷீல்ய ஷீலம் ஹி நாம மகதோ மந்தை சக நீரந்திரேண சம்ஸ்லேஷ ஸ்வபாவத்வம். அதாவது மிக பெரியவன் மிக தாழ்ந்தவர்களுடன் நெருங்கி கலந்து பழகும் தன்மை ஷீலம் எனப்படும். துவயாதிகாரத்தில் பகவானுடைய இந்த சௌஷீல்யம் என்ற குணம் தன்னை ஆசிரயிக்க விரும்புபவர்களுக்கு பகவானிடத்தில் விசுவாசத்தை உண்டு பண்ணி அவர்களை பயமில்லாமல் ஆசிரயிக்கும்படி பண்ணுகிறது என்று ஸ்ரீ சுவாமி தேசிகன் விவரித்துள்ளார். ஏழை ஏதலன் கீழ்மகன் எண்ணாது இறங்கி மற்ற அவருக்கு இன்னருள் சுரந்து என்று கலியன் வாக்கியம். சுக்ரீவனுடன் சக்கியம், குகனோடு ஐவராவது, விபீஷண சரணாகதி முதலான விஷயங்கள், பகவான் எளிமையானவர்களுடன் எவ்வாறு கலந்து பழகுகிறான் என்பதை உறுதிப்படுத்துகிறது. ஒரு வாக்கியம் கத்தியத்தில் சுவாமி தேசிகன் நிஷாதராஜ சௌகிருத சூச்சித சௌஷீல்ய சாகரா என்று, அந்த வேடர் தலைவனான குகன் அவனிடத்தில் தன்னுடைய இந்த கலந்து பழகும் தன்மையில் சமுத்திரம் போல் விளங்குகிறான் பகவான். அடுத்து வாத்சல்ய, தான் ரட்சிக்க விரும்பும் பிராணிகளிடத்தில் உள்ள தோஷத்தை மறைக்கும் அன்புதான் வாத்சல்யம் எனப்படுகிறது. இதற்கு
தோஷோ யத்யபி தஸ்ய ஸ்யாத் என்று ராமபிரானின் வாக்கியம். தன்னை அண்டினவர்களிடம் தோஷம் இருந்தாலும் அதை பொருட்படுத்துவதில்லை. விதிதா சகி தர்மஜ்ஞா சரணாகத வத்சலஹா என்று பிராட்டியின் வாக்கியம். எம்பெருமான் சரணாகதரிடத்தில் வாத்சல்யத்தோடு இருப்பவன், தர்மம் அறிந்தவன். தோஷேஷு குணத்வ புத்திகி வாத்சல்யம். தோஷத்தையும் குணமாக கொள்ளும் புத்தியே வாத்சல்யம் என்று சுதப்பிரகாசிகாச்சாரியரின் விளக்கம். ஸ்ரீ பெரியவாச்சான் பிள்ளை என்ற மகானும் அவ்வாறே இந்த குணத்திற்கு விளக்கம் அருளிச் செய்கிறார். அடுத்து மார்தவ. இதற்கு ஆஸ்ரிதர்களின் பிரிவை பொறுக்க முடியாமல் இருப்பது. இதை திருவுள்ளத்தின் மென்மை என்று அருளுகிறார் ஸ்ரீ பெரியவாச்சான் பிள்ளை. நமக்கு இப்பொழுது ஸ்நானமோ வஸ்திரங்களோ ஆபரணங்களோ எதுவும் வேண்டாம். என்னை விட்டு பிரிந்து துன்பத்தை அனுபவித்து கொண்டு பல தர்மங்களை அனுஷ்டித்து வருகிறானே கைகேயின் புத்திரனான பரதன் என்று அவனை பிரிந்து இருப்பதை, அவன் தன்னை பிரிந்து இருப்பதை கொண்டு இவ்வாறு அருளினது மார்தவம் எனும் குணம் பிரகாசிக்கும்படி செய்கிறது. சாமோபஹிதயா வாச்சா ரூட்சாட்சராணி பரிவர்ஜயேத் என்று ராமன் லக்ஷ்மணனிடம் கூறுவது. அதாவது பிராட்டியை தேடித் தருகிறேன் என்று சுக்ரீவன் சொல்லி 4 மாதம் ஆகிவிட்டது. அவனை சென்று பார்த்து விஷயத்தை சொல்லி பதில் கேட்டு வா என்று லக்ஷ்மணனை அனுப்புகிறார். அப்பொழுது லக்ஷ்மணன் கோபிஷ்டர் என்று பிரசித்தம். தன்னுடைய வருத்தம் அதிகப்படியாக இருப்பதனால் அவர் சுக்ரீவனிடம் கோபமான வார்த்தைகளை சொல்லுவாரோ என்று தெரிந்து கடினமான வார்த்தைகளை பிரயோகிக்காமல் இரு என்று சொல்லி அனுப்புவதே மார்தவம் எனும் குணமாக கூறப்படுகிறது. ஆர்ஜவ. மனம் வாக்கு ஷரீரம் 3ம் ஒரு நிலைப்பட்டு இருப்பது. மனசேகம் வசஸ்யேகம் கர்மண்யேகம் சதாத்மனா என்றனர் ஆன்றோர். ஸ்ரீ சுவாமி தேசிகன் மனோவாக்காயானாம் மிதசம்வாதித்வம் ஆர்ஜவம் என்றார். 3ம் ஒன்றுபட்டு ஒரு நிலையில் நிறுத்தி பதில் சொல்வது. இதை ராமபிரான் விஷயத்தில் காணலாம். ருஜுபுத்திதயா சர்வமாக்கியாத்தும் உபசக்கரமே என்று வால்மீகி பகவான் வாக்கியம். காட்டில் இவர்கள் 3வரும் இருக்கும் பொழுது ராமர், சீதை, லக்ஷ்மணன். சூர்பனகை நீ யார் என்று கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் ராஜா தசரதோ நாம என்று ஆரம்பித்து முழு கதையையும் சொன்னவர் ராமபிரான். இதுதான் ஆர்ஜவம் என்றும் குணத்திற்கு எடுத்துக்காட்டு. சௌஹார்தம். ஆஸ்ரிதானாம் அபிமதஸ்ரேயோ அபித்யாயித்வம் என்று விளக்கம் தருகின்றனர். ஆශ්‍රயித்தவர்களுக்கு சர்வவிதமான அபீஷ்டங்களையும் அளிக்க நினைப்பது என்றார் சுதப்பிரகாசிகாச்சாரியர். அதாவது தமிழில் சொல்வோமானால் நட்பு மனப்பான்மை. சுஷோபனம் ஹிருதயம் யஸ்ய சகா சுகிருத்து என்று இதற்கு விற்பத்தி வாக்கியம். அதாவது
நல்ல எண்ணம் கொண்ட கிருதயம் பெற்றவன் சுகிருத்து, அவனுடைய தன்மை சௌகார்த்தம் எனப்படும். சுகிருதம் சர்வபூதானாம் ஞாத்வா மாம் சாந்தி மிருச்சதி என்றார் கீதையில் பகவான் கண்ணனும். 5வது அத்தியாயத்தில் 21வது ஸ்லோகம். இங்கு ஒரு விருத்தாந்தம், அதாவது ஆழ்வார் பாசுரத்தில் வைகல் பூங்கழிவாய் என்று 6ஆம் பத்து முதல் திருவாய்மொழி, இதன் அவதாரிக்கை. இங்கு ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது. பாண்டவர்கள் காரியத்துக்காக தன்னை போக்கி அவர்கள் கழுத்தை கட்டிக்கொண்டு கூட திரியச் செய்தேயும் அவர்கள் பட்ட வியசனமெல்லாம் படுகிறார் காணும் இவரும். அதாவது பாண்டவர்களின் காரியத்திற்காக தன்னை பலவிதங்களிலும் மாற்றிக்கொண்டு அவர்களுடைய கழுத்தை கட்டிக்கொண்டு அவர்கள் செல்லும் இடங்களுக்கெல்லாம் ஸ்ரீகிருஷ்ணனும் செல்கிறான். இப்படி செய்ததோடு திருப்தி பெறாமல் அவர்கள் பட்ட துன்பங்களை எல்லாம் இவனும் படுகிறானே பாருங்கோள் என்று நஞ்சியர் அருளிச் செய்வாராம். இப்படி எல்லோரையும் ஆகர்ஷிக்கக்கூடியது இந்த சௌகார்த்தம் எனும் மகாகுணம் என்று இதற்கு விளக்கம் அருளிச் செய்தனர் நம் பூர்வர்கள். மேலும் பாண்டவர்களுடைய வனவாசத்திலே தனிமையிலே முகம் காட்டியும் திரௌபதியை மீட்டு கொண்டு போகிற போது அவர்கள் தங்கின பனிக்கொட்டிலே சென்று முகம் காட்டி கூட கிடந்து கதறியும் துணையாயும் பகதத்தன் விட்ட சக்தி அஸ்திரத்தை அர்ஜுனனை தள்ளி தன் மார்பிலே ஏற்றும் புகழாயும் போந்தபடி என்று. அதாவது வனவாசத்தில் பஞ்சபாண்டவர்கள் தனியாக திரௌபதியுடன் இருக்கும் பொழுது அவ்வப்பொழுது அவர்களுக்கு அறிவுரை கூறும் முகமாக சென்றதும், முதலில் திரௌபதி அப்படி இருக்கும் பொழுது திரௌபதியை சுயம்வரத்தில் அர்ஜுனன் ஆட்கொண்டு அழைத்து கொண்டு செல்லும் பொழுது கூடவே சென்றது. எதற்காகவெனில் கௌரவர்கள் மூலம் ஏதாகிலும் ஆபத்து வருமோ என்பதால். அதன் பிறகு அப்படி செல்லும் பொழுது அவர்கள் தங்கின பசுமாடு கட்டும் தொழுவத்திலே தானும் தங்கினது. இதையெல்லாம் விட மேலானது பகதத்தன் விட்ட சக்தி எனும் அஸ்திரத்தை அர்ஜுனன் மேல் விழாமல் தள்ளி தன் மார்பினேலே ஏற்றுக்கொண்டதும் ஆச்சரியமான விஷயம். பீஷ்மாச்சாரியர் பகவானை ஸ்தோத்திரம் பண்ணுகிறார். சக்தி ஆயுதம் அர்ஜுனனை எதுவும் செய்துவிடக்கூடாது என்பதால் பிராட்டி நித்தியவாசம் பண்ணும் உன் திருமார்பை காயப்படுத்தி கொண்டாயே, இவ்வளவு சௌகார்த்தத்துடன் நல்ல எண்ணத்தோடு அர்ஜுனனுக்கு உதவுவதற்கு நீ இருக்கும் பொழுது நாங்கள் எல்லோரும் சேர்ந்து யுத்தம் பண்ணி என்னாவது என்று கைகூப்பி சேவிக்கிறாராம் பகவான் கண்ணபிரானை பீஷ்ம பிதாமகர். இத்தகைய குணமே சௌகார்த்தம். நட்பு மனப்பான்மையில் நண்பனுக்காக நண்பன் என்பதாலும் உறவு என்பதாலும் தன்னுடைய சிஷ்யன் என்பதாலும் அர்ஜுனனிடத்தில் விசேஷமான ஈடுபாடு கொண்டவன் கண்ணபிரான். இதுதான் சௌகார்த்தம் எனும் குணத்தின் வெளிப்பாடு என்பதாக ஆன்றோர்கள் கூறுகின்றனர். சரணாகதி கத்தியத்தில் அடுத்ததாக அனுபவிக்கப்படும் குணம் சாம்யம். ஜன்ம விருத்த குண வைஷமியம் அனபேட்ச
சர்வேஷாம் சமாஸ்ரயணீயத்வே ஸ்வீகிருதானாம் தேஷாம் சம்பாவனா விசேஷேஷு மனசா தத் விஷயாதரே ச சமத்வம் தாரதம்யதீரஹிதத்வம். எம்பெருமான் தன்னை ஆசிரயிக்க வந்தவர்களின் பிறப்பு, ஒழுக்கம், குணம் இவற்றை ஆராயாமல் உயர்ந்தவர்களும் தாழ்ந்தவர்களும் தன்னை ஆசிரயிக்கும்படி நிற்பவன் என்று பொருள். சபர்யா பூஜிதகா சம்யக் ராமோ தசரதாத்மஜகா. சபரியினால் பூஜிக்கப்பட்டவன் ராமபிரான் என்றபடி. ஜாதி குண விருத்தாதி நிம்னோதத்வ அநாதரேண சர்வைகி ஆசிரயணீயத்வம் என்றார் ஸ்ரீ சுவாமி தேசிகன். சமோகம் சர்வபூதேஷு என்றார் கண்ணபிரானும் கீதையில். அன்பனாகும் தனதால் அடைந்தார்க்கெல்லாம் என்றார் ஆழ்வாரும். அடுத்து காருண்யம். ஸ்வார்த்த அனபேட்சா பரதுக்க அசகிஷ்ணுதா. தன் பயன் கருதாமல் பிறர்படும் துக்கத்தை பொறுக்காமை காருண்யம் என்றார் சுதப்பிரகாசிகாச்சாரியர். கத்ய பாஷ்யத்தில் ஸ்ரீ சுவாமி தேசிகன் வாக்கியம் அனுத்திஷ்ட ஸ்வப்பிரயோஜனாந்தரா பரதுக்க நிராகரணேச்சா. தனக்கு வேறு ஒரு பயன் கருதாமல் பிறருடைய துக்கத்தை போக்க விரும்புதலே காருண்யம் எனப்படும் என்று பொருள். அடுத்த குணம் மாதுரியம், மதுரனாயிருக்கை. எம்பெருமான் ஒருவனை வதம் செய்ய முற்பட்ட போதும் அவனுக்கு எம்பெருமான் இனியனாகவே இருப்பான். மனத்துக்கினியான் என்றாள் நாச்சியார் திருப்பாவையில். தன்னை வதம் செய்ய சக்கராயுதத்துடன் வரும் கண்ணனை பார்த்து இரு கைகளையும் கூப்பிக்கொண்டு வணங்குகிறார் பீஷ்ம பிதாமகர். இங்கு ஸ்ரீ சுவாமி தேசிகன் க்ஷீரவத் உபாய பாவேபி சுவாதுத்வம், அதாவது உபாய நிலையிலேயே பரமாத்மா எம்பெருமான் பரமபோக்யனாய் இருப்பான். வியாதியினால் பால் கசப்பாக இருப்பவனுக்கு பாலையே நன்றாக காய்ச்சி பருகும்படி வைத்தியர் கூறினால் எப்படி அவனுக்கு இருக்குமோ அவ்வாறு துவேஷவதாம் ஜிகாம்சிதானாம் திருஷ்டி சித்தாபகாரித்வேன ரசாவகத்வம் வா மாதுர்யம் ஏன சிசுபாலஸ்ய தாதிருசி சரமாவஸ்தா. சிசுபாலனுக்கு சரமதசையில் கண்ணனிடம் ஈடுபாடு உண்டாயிற்று. சக்கரத்தாழ்வான் 100வது வசவு எம்பெருமானை அவன் வைத்தவுடன் கிளம்புகிறார். அதை பார்த்தவுடன் அவனுக்கு தனக்கு பகவானிடத்தில் சேருவதற்கு இது சரியான சந்தர்ப்பம் என்பதனால் அவனுக்கு பகவானிடத்தில் ஈடுபாடு. ஆழ்வார் பாசுரம் கேட்பார்கள் கேசவன் கீர்த்தியல்லால் மற்றும் கேட்பரோ கேட்பார் செவி சுடு கீழ்மை வசபுகளே வையும் சேட்பால் பழம்பகைவன் சிசுபாலன் திருவடி தாட்பால் அடைந்த தன்மை அறிவாரை அறிந்துமே என்று. அடுத்ததாக காம்பீரியம் எனும் குணத்தை போற்றுகிறார். ஆஸ்ரிதருக்கு செய்ய நினைத்திருக்கும் அவை ஒருவராலும் பரிச்சேதிக்க அரிதாக இருக்கை, அல்லது தன் கொடையின் சீர்மையும் கொள்ளுகிறவன் சிறுமையும் பாராதிருக்கையுமாம் என்று. நம்மாழ்வாரும் பெரிய திருவந்தாதியில் உன் அடியார்க்கு என் செய்வன் என்றே இருத்தி என்கிறார். பாண்டவர்கள் முடிசூடின அன்றும் திரௌபதி குழல் முடித்த பின்பும் பர்த்தாக்கள் சந்நிகிதராயிருக்க அவர்களை இரட்சகர் என்று நினையாதே தன் பேர் சொன்னவளுக்கு திருவுள்ளத்திலே தளிசுபட்டிருக்குமா போலே அந்த ஆனுகூல்யம் உடையாருக்கு என்றும் என் செய்வன் என்றே இருத்தினி என்ற ஸ்ரீ சூக்திகளால் விளக்குகிறார் பெரியவாச்சான் பிள்ளை. அதாவது அவமானப்படும் பொழுது பர்த்தாக்கள் அருகில் இருக்கும் பொழுதே பகவானை கூவி அழைக்கிறாள் திரௌபதியானவள்.
அப்பொழுது பகவான் கண்ணன் வஸ்திரம் அருள் பாலிக்கிறான். அப்படி செய்துவிட்டு தன்னுடைய பெயரை சொன்ன அவளுக்கு தான் அவளுக்கு ஆபத்து வருவதற்கு முன்பே நான் அனுக்கிரகம் செய்திருக்க வேண்டாமா என்று எண்ணுபவனாக இருக்கிறான் பகவான். இதுவே காம்பீரியம் என்று. சகஸ்ரநாமத்திலும் கபீரகா என்றும் கபீராத்மா என்றும் ஒருவராலும் அளந்து அறிய முடியாதவன், அளவிட்டு அறிய முடியாத மனம் உடையவன் என்றார் பராசர பட்டர் பகவத்குண தர்ப்பணத்தில். ஔதாரியம் தன்னையும் தன்னுடைய ஸ்தானமான பரமபதத்தையும் அவர்கள் அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் எல்லாவற்றையும் வாரி வழங்குகிறான். கொடுப்பது அரிதன்று, இந்த எண்ணத்துடன் கொடுப்பதுதான் அரிது. அதுவே ஔதாரியமாகும். ஆழ்வார் இதனை கொள்ளக் குறைவிலன் வேண்டிற்றெல்லாம் தரும் கோதில் என் வள்ளல் மணிவண்ணன் தன்னை கவி சொல்ல வம்மினோ என்கிறார். தேவதாந்தரங்கள் பக்கல் விஷமது துல்லியங்களான க்ஷுத்ர பலன்கள் கடுக சித்திக்கும், அவை தாமும் பகவததீனம். அவர்கள் பக்கல் மோட்சம் விளம்பித்தும் கிடைக்காது என்று பல பிரமாணங்களை காட்டி ஸ்ரீமத் ரகசியத்ரயசாரத்தில் விளக்கமாக அருளி செய்கிறார் தூப்புல் வள்ளல். மேலும் கோவிந்தேதி யதாக்கிரந்தன்னு கிருஷ்ணாமாம் தூரவாசினம் ரிணம் பிரவருத்தமிவ மே ஹிருதயான்னாபசற்பதி என்று பகவான் கண்ணன் எண்ணுகிறானாம். அதாவது திரௌபதிக்கு ஆபத்து வருவதற்கு முன்பே நான் அவளை காத்திருக்க வேண்டுமே, அவ்வாறு செய்ய தவறிவிட்டேனே. கடன்பட்டவன் அசலுக்கு மேல் வட்டி வளர்ந்து விட்டதை கண்டு எப்படி வருந்துவானோ அப்படி நான் வருந்துகிறேன் என்று இந்த ஸ்லோகத்திற்கு பொருள். அசலாருக்கு கொடுக்கிறோம் என்ற எண்ணம் இல்லாமல் தகப்பன் சொத்தை புத்திரன் அனுபவிப்பது போல் பக்தன் நாம் தருவதை அனுபவிக்கிறான் என்ற எண்ணத்துடன் தருவது ஔதாரியம். இன்னாருக்கு இதை இவ்வளவு கொடுத்தேன் என்று நினைக்காமல் இருக்கும் இயல்பே ஔதாரியமாகும். சாதுரியம் தன்னை அண்டினவர்களின் தோஷங்களை பிராட்டியும் அறியாத வண்ணம் மறைத்து கொண்டிருக்கை, ஆஸ்ரிதருடைய அதிசங்கையை போக்கி ரட்சிக்கை. தன்னை சரணமடைந்த விபீஷணாழ்வானை சுறுசுறுப்புடன் செயல்பட்டு ரட்சித்தல் சாதுரியமாகும். அபயம் சர்வபூதேபியோ ததாம் ஏதத் விரதம் மம என்றார் ராமபிரான். இதை அனுசரித்து சுவாமி தேசிகன் பரமார்த்த ஸ்துதியில் விதிதம் புவனே விபீஷணோவா எதிவா ராவண இத்யுதீரிதம் தே என்றார். அதாவது ராவணனாக இருந்தாலும் நான் அபயப்பிரதானம் பண்ணிவிட்டேன் என்று பொருள். எம்பெருமானுடைய சாதுரிய குணத்தை கலியன் ஒரு பாசுரத்தில் சாதிக்கும் அழகே தனி. நஞ்சு சோர்வதோர் வெஞ்சின அரபம் வெகுவி வந்து நின் சரண்யனச் சரணாய் நெஞ்சில் கொண்டு நின் அஞ்சிரை பறவைக்கு அடைக்கலம் கொடுத்து அருள் செய்தது அறிந்து வெஞ்சொலாளர்கள் நமந்தமர் கடியார் கொடிய செய்வன உள அதற்கு அடியேன் அஞ்சி வந்து நின் அடியினை அடைந்தேன் அணிபொழில் திருவரங்கத்தம்மானே. அதாவது தேவேந்திரனின் சாரதியான மாதலி தன் பெண்ணை சுமுகன் என்ற பாம்புக்கு கொடுப்பதாக உத்தேசித்திருந்தான். கருத்மான் பாம்புகளுக்கு எதிரி சுமுகனை கொல்வதற்கு நாள் குறித்து விட்டான். ஆகையால் மாதலியானவன் தேவேந்திரனிடம் சென்று கேட்க அவன் பகவானிடம் அழைத்து செல்ல பகவான் கருத்மானையே கூப்பிட்டு
உன்னிடம் ஒரு வஸ்துவை தருகிறேன், அதை பத்திரமாக பார்த்து கொள்ளவும் என்று சொல்லி சுமுகனை அவனிடத்தில் கொடுத்து பார்த்து கொள்ளச் சொன்னதே சாதுரியம் எனும் குணத்திற்கு எடுத்துக்காட்டாம். ஸ்தைரிய ஆஸ்ரிதர்களை ரட்சிப்பதில் எம்பெருமானுக்குள்ள ஸ்திரமாக இருக்கும் தன்மையை கூறுகிறது இந்த பதம். நத்யஜேயம் கதஞ்சன என்று ராமபிரானது வாக்கியம் என்று சுதப்பிரகாசிகாச்சாரியர் கூறுகிறார். நூற்றுக்கணக்கான இடையூறுகள் ஏற்பட்டாலும் ஆஸ்ரிதர்களை காப்பதாக கொண்ட பிரதிஜையை கைவிடாதிருத்தல் ஸ்தைரியம். சகஸ்ரநாமத்தில் அமிருத்யுகு, சர்வதிருக்கு, சிம்மஹா என்றாரம்பித்து சுராரிகா வரையில் நிருசிம்ம நாமாக்கள், அதன் நடுவில் ஸ்திரஹா என்ற திருநாமமும் நிருசிம்மனையே கூறுகிறது. தத் சந்தானே ததுபசார துர்விசால்யத்வாது. ஸ்திரஹா எம்பெருமானுடன் உடன்படிக்கை ஏற்பட்ட பிறகு சரணாகதிக்கு பின்பு அவனிடத்தில் அபசாரப்பட்டாலும் சரணாகதனை ஒருபோதும் கைவிடமாட்டேன் என்ற தன் கொள்கையிலிருந்து நழுவாதவன். தைரியம் தன்னை நோக்கி எதிரிகள் வந்தபோதும் பயம் முதலான மாறுபாடு இல்லாமல் இருப்பது. அப்யகம் ஜீவிதம் ஜக்யாம் துவாம் வா சீதே சலக்ஷ்மணாம் என்று ராமன். மிக வேண்டியவர்களை பிரிய நேர்ந்தாலும் தான் மேற்கொண்ட பிரதிஜையை கைவிடாமல் இருப்பது. ஷௌரியம் ஸ்வகிருஹ இவ பரபலே பிரவேச சாமர்த்தியம் ஷௌரியம். தன் வீட்டில் தயக்கமின்றி தடையின்றி நுழைவது போல் பகைவரின் படைகளிலும் தயக்கமும் தடையுமின்றி நுழையும் ஆற்றல். ஆஸ்ரித விரோதிகளை அழியச் செய்ய வல்லவனாயிருக்கை என்று பெரியவாச்சான் பிள்ளை சாதிக்கிறார். பராக்கிரமம் பிரவேசே சதி தன் நிரசன கௌசலம். நுழைவது மட்டுமன்றி பகைவர்களை அழிப்பதற்கு உரிய ஆற்றலும் வேண்டும். இதுதான் பராக்கிரமம். பகைவர்களை நன்கு அடிக்கின்றவனாய் இருக்கை என்று பெரியவாச்சான் பிள்ளை கூறுகிறார். இது சம்பந்தமாக ஒரு பாசுரம் எம்பெருமானின் ஷௌரியம் பராக்கிரமம் இவற்றை விவரித்து கூறுகிறது. நம்மாழ்வாரின் பாசுரம் 8ஆம் பத்தில் 4வது திருவாய்மொழியில் முதல் பாசுரம். வார்கடாவருவி யானை மாமலையின் மறுப்பினை குவடிருத்து உருட்டி ஊர்கொள் திண்பாகன் உயிர் செகுத்து அரங்கின் மல்லரை கொன்று சூழ்பரண்மேல் போர்கடாவரசர் புறக்கிட மாட மீமிசை கஞ்சனை தகர்த்த சீர்கொள் சிற்றாயன் திருச்செங்குன்னூரில் திருச்சிற்றாறு எங்கள் ஷெல் சார்வே. சத்யகாமா நிலையான போகப் பொருள்களை உடையவன். சத்யசங்கல்பா தடையற்ற சங்கல்பம் உடையவன். அமோகமான அபூர்வ யோகங்களை சிருஷ்டிக்க வல்லவனாக இருப்பது. கிருதித்வ தன்னை அண்டினவர்களுக்கு செய்ய வேண்டிய நன்மைகளை செய்வதால் தான் கிருதார்த்தனாகை, அதாவது பலன் பெற்றவனாக இருப்பது. கிருதஜ்ஞதா எம்பெருமான் தன் விஷயத்தில் ஒருவன் ஏற்கனவே செய்த நன்மையை மட்டும் அறிவான், பிறகு அவன் செய்யப் போவதை அறியமாட்டான் என்றபடி. நஸ்மரத்யபகாராணாம் சதமப்யாத்மவத்தயா கதஞ்சிதுபகாரேண கிருதேனைகேன துஷ்யது என்று ஸ்ரீமத் ராமாயணத்தில் ராமபிரானின் குணத்தை வால்மீகி பகவான் அருளிச் செய்கிறார். ஸ்ரீ ஆளவந்தார் ஸ்தோத்திர ரத்னத்தில்
பகவானின் குணங்களை பற்றி கூறும்பொழுது வசீவதான்யகா குணவான் ருஜுகு சுச்சிகி மிருதுர்தயாளுகு மதுரகா ஸ்திரகா சமஹா கிருதி கிருதஜ்ஞா த்வமசி ஸ்வபாவதः சமஸ்த கல்யாண குணாமிருதோததிஹி என்று பட்டியலிட்டு காட்டுகிறார். இதை வைத்துதான் சுவாமி ஸ்ரீபாஷ்யக்காரரும் இத்தகைய குணங்களை பெற்றவனே என்று விழிச்சொல்லாக இங்கு சரணாகதி கத்தியத்தில் அருளி செய்வதை ரசித்தோம். சில பதங்கள் பர்யாய பதங்களாக கூறப்பட்டுள்ளன. இதே கிரமத்தில் ஆளவந்தாரை பின்பற்றியும் சுவாமி பாஷ்யக்காரர் கத்தியத்தில் அருளி செய்த விஷயங்களை பின்பற்றியும் ஸ்ரீ பாஷ்யக்காரரின் சிஷ்யர்களில் முக்கியரான ஸ்ரீ கூரத்தாழ்வான் சுந்தரபாகுஸ்தவத்தில் 25வது ஸ்லோகம் சௌஷீல்யாஸ்ரிதவத்சலத்வமிருதுதா சௌகார்தசாம்யார்ஜவைகி தைரியஸ்தைரியசுவீரியசௌரியகிருதிதா காம்பீர்யசாதுர்யகைஹி சௌந்தர்யான்விதசௌகுமார்யசமதா லாவண்ய முக்கியைர்குணைஹி தேவகாத் ஸ்ரீதருஷண்டசைலநிலையே நித்யம் ஸ்திதஹ சுந்தரஹ என்ற ஸ்லோகத்தில் பகவானின் பல குணங்களை புகழ்ந்து கூறுகிறார். சௌஷீல்ய தாழ்ந்தவர்களிடமும் கலந்து பரிமாறுவது, ஆஸ்ரித வத்சலத்வம் அண்டினவர்களின் குறை காணாத பேரன்பு, மிருதுதா இளகிய மனம் உடைமை, சௌகார்த எல்லோரிடமும் நல்லெண்ணம், சாம்ய யாவராலும் அடையப்படும் நிலை, ஆர்ஜவைகி நேர்வழியை கைக்கொள்வது, தைரிய துணிவு அல்லது கலங்காமல் இருப்பது, ஸ்தைரிய யாராலும் மாற்ற முடியாத முடிவுடைமை, சுவீரிய பலரையும் தனித்து போரிடும் ஆற்றல், சௌரிய துணையின்றி எதிரியின் படை வீட்டிற்கு சென்று தாக்கும் திறன், கிருதிதா அண்டினவர்களை நற்பதத்தில் வைத்து மகிழ்வது, காம்பீர்ய திருவுள்ளம் என்ன என்று பிறரால் அறிய முடியாமை, சாதுர்யகைஹி சதிருடன் நடந்து கொள்வது, குணைஹி இது முதலான திவ்யாத்மஸ்வரூப குணங்களாலும் என்று அருளி செய்கிறார். ஏறு திருவுடையானான கள்ளழகர் கள்ளபிரானை சுவாமி கூரத்தாழ்வான். அடுத்து ஏஷ்வேகஸ்ய குணஸ்ய என்ற ஸ்லோகத்தில் ஏகஸ்ய குணஸ்ய விப்ருடபி ஸ்வாஸ்ரயம் லோகோத்தரம் குறியாது, ஒரு குணத்தின் ஒரு திவலையும் தனக்கு இருப்பிடமானவனை உலகில் மிகச் சிறந்தவனாக செய்யுமோ தாதுர்ஷ வைபவைகி அகணிதைகி நிஸ்ஸீம பூமான்விதைகி, அத்தகைய பெருமைகளை உடைய எண்ணிக்கையில் அடங்காத ஆத்மாஸ்ரயைகி குணைகி திவ்யாத்மஸ்வரூபத்தை பற்றின குணநலன்களால் விளங்கி வருபவர் சுந்தரத்தோளுடையான் என்கிறார். பகவானுடைய திவ்யமான ரூபத்தை ஆழியங்கண்ணபிரான் திருக்கண்கள் கொலோ அறியேன், சூழவும் தாமரை நான் மலர்மேல் வந்து தோன்றும், மாட்டுயர் கற்பகத்தின் வல்லியோ கொழுந்தோ ஈட்டிய வெண்ணையுண்டான் திருமூக்கு, கோலந்திரள் பவள கொழுந்துண்டங்கொலோ நீல நெடுமுகில் போல் திருமேனியம்மான், தொண்டைவாய் வளையும் இணை நீலவிற்கொல் மன்னிய சீர் மதனன் கருப்புச்சிலை கொல், கண்ணபிரான் புருவம் செய்ய வீண் சுடர் வெண்மின்னுக்கொல், அன்றி என் ஆவியடும் அணிமுத்தங்கொலோ குன்றமெடுத்த பிரான் முறுவல் புன்சிரிப்பு, இலங்கி மகரம் தழைக்கும் தளிர்கொல்,
பைவிடப் பாம்பணையான் திருக்குண்டலக் காதுகளே நாள் மன்னு வெண் திங்கள் கொல் நயந்தார்கட்கு நச்சிலை கொல் ஷேண் மன்னு நாள் தடந்தோள் பெருமான் தன் திருநுதலே சகிர்ந்திட்ட கொழுஞ்சுரளின் உள்கொண்ட நீல நன்னூல் தழைகொல் என்றவாறு ஸ்ரீ நம்மாழ்வார் ஏழையராவியுண்ணும் 7ஆம் பத்து 7ஆம் திருவாய்மொழி அருளியபடி பகவானின் திருமேனி சௌந்தரியத்தை கூறி சௌஷீல்யம் வாத்சல்யம் முதலான குணங்களையும் மகரகுண்டல கடக ஸ்ரீவத்ச கௌஸ்துப முக்தா தாமோதர பந்தன பீதாம்பர காஞ்சி குண நூபுராதி என்று கணக்கிலடங்காத திவ்யாபரணங்களையும் முக்கியமானது யசோதை தாம்பினால் கட்டிய அடையாளத்தோடு கூடினவன் என்பது தாமோ உதர பந்தன் திவ்யமான ஆயுதங்களையும் பத்த முக்த நித்திய சேதனர்களின் சொரூப ஸ்வபாவங்களை தனக்கு அதீனமாக கொண்டு சேவை சாதித்தருளும் பகவானின் சரண யுகங்களை பரமயோகிகளுக்கும் வாக்கு மனது ஆகியவற்றாலும் அளவிட முடியாத ஸ்வரூப ஸ்வபாவங்கள் உடையவன் என்றும் விசித்திரமான முடிவே இல்லாத போகங்களை அனுபவித்து கொண்டு வருபவன் என்றும் சத்யகாமா சத்யசங்கல்பா என்று கூறி ஸ்ரீமன் நாராயணா ஸ்ரீவைகுண்டநாதா என்று விழித்து கூறி அபரிமிதமான காருண்யத்தோடு கூடியவன் பகவான் என்று அருளிச் செய்கிறார். சேதனர்களின் துன்பத்தை போக்குபவன் என்றும் ஆஸ்ரிதர்களிடத்தில் வாத்சல்யம் உள்ளவன் என்றும் எல்லா லோகங்களுக்கும் சுவாமி என்றும் தனக்கும் சுவாமி என்றும் எல்லா வஸ்துக்களையும் விட விலக்ஷணமானவன் என்றும் ஆபத்காலத்தில் உதவுபவன் என்றும் கூறி அசரண்ய சரண்யா அனன்ய சரணஹ த்வத்பாதாரவிந்த யுகலம் சரணமகம் பிரபத்யே என்று கூறி புகழொன்றில்லாபடியே முன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே என்று திருவேங்கடமுடையான் திருவடிகளில் சரணமடைந்த ஆழ்வாரைப் போல் சரணமடைகிறார் நம் பகவத் ராமானுஜர். பிறகு மகாபாரதம் முதலான கிரந்தங்களில் வரும் 5 ஸ்லோகங்களால் பகவான் சேத்தனனுக்கு பலவித உறவு முறையாக இருப்பதை கூறுகிறார். இதை அடியொற்றியே திருவகீந்திரபுரம் தெய்வநாயகனை பற்றிய மும்மணிக் கோவையில் ஸ்ரீ சுவாமி தேசிகன் தாயும் நீயே சாயை தந்து உகத்தலின் தந்தையும் நீயே முந்தி நின்று அளித்தலின் உறவும் நீயே துறவாது ஒழிதலின் உற்றதும் நீயே சிற்றின்பமின்மையின் ஆறும் நீயே ஆற்றுக்கு அருள்தலின் அறமும் நீயே மரநிலை மாய்த்தலின் துணைவனும் நீயே இணை இலையாதலின் துய்யனும் நீயே செய்யாள் பிராட்டி உரைதலின் காரணம் நீயே நாரணநாதலின் கற்பகம் நீயே நற்பதம் ஸ்ரீவைகுண்டம் தருதலின் இறைவனும் நீயே குறை ஒன்று இலாமையின் இன்பமும் நீயே துன்பம் துடைத்தலின் என்று அருளிச் செய்கிறார். காலம் காலமாக செய்யக்கூடாததை செய்தும் செய்ய வேண்டியதை செய்யாமலும் சேகரித்த பாபங்கள் அனைத்தையும் மன்னித்தருள வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார். பலவித கர்மாக்களால் சூழப்பட்டு பகவானை இதுநாள் வரை கண்டுகொள்ளாமல் இருந்ததை நினைத்து வருந்தி இப்பொழுது சரணாகதோஸ்மி தவாஸ்மி தாசகா என்று பகவானுக்கு தாசனாக இருக்கிறேன் என்கிறார். மேலும் பகவான் ஒருவனையே எண்ணிக்கொண்டிருக்கும் ஞானி என்பவன்தான் தனக்கு மிகவும் பிரியமானவன் என்று கீதையில் பகவான் கண்ணன் அருளிச் செய்த ஸ்லோகங்களை பிரியோகி ஞானினோத்யர்த்தம் அகம் சச்சமம பிரியா உதாரா சர்வயே வைத்தே ஞானீது ஆத்மைவ மே மதம்
ஆஸ்திதஸ்ஸகி யுக்தாத்மா மாமேபான் உத்தமாங்கதிம் பகூனாம் ஜன்மனாமந்தே ஞானவான்மான் என்று ஞானியின் ஏற்றத்தை மேன்மையை 3 ஸ்லோகங்களால் அருளிச் செய்கிறார். உயர்ந்த நிலையில் உள்ள பகவானுக்கு தினமும் கைங்கரியம் பண்ணுவதற்கு அனுமதிக்க வேண்டும் என்று அருளுகிறார். பகவானும் இதில் சந்தேகம் வேண்டாம் என பதில் அருளிச் செய்கிறார். பிறகு சுவாமி ஸ்ரீபாஷ்யக்காரர் அன்று தம் நோக்த பூர்வம் மே நச்ச பக்ஷ்யே கதாஜன ராமோத்விர் நாபிபாஷதே சகிருதேவ பிரபன்னாய தவாஸ்மி இதி ச யாச்சதே அபயம் சர்வபூதேப்யோ ததாம்யே தத்வ்ரதம் மம என்று ஸ்ரீமத் ராமாயணத்தில் ஸ்ரீ ராமபிரானின் வாக்கியத்தையும் பிரதானமாக கீதையில் அர்ஜுனனுடைய சோகத்தை தவிர்த்ததனால் சோகம் தவிர்க்கும் சுருதி பொருளான சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் விரஜ அகம் த்வா சர்வ பாபேப்யோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சஹா என்ற கீதா சரம ஸ்லோகத்தையும் எடுத்து காண்பிக்கிறார். முடிவில் பகவான் அருளிச் செய்கிறார். அதாவது இது நேரில் பகவானுடன் சம்பாஷணை பண்ணும் கிரமத்தில் அமைந்த கத்தியம். பிருது கத்தியம், பெரிய கத்தியம், சரணாகதி கத்தியம். பங்குனி உத்திர நன்னாளில் பிராட்டியுடன் சேர்ந்து எம்பெருமான் சேர்த்தியில் சேவையாகும்பொழுது அருளிச் செய்தது. அதஹாத்வம் தவ தத்வதோ மத் ஞான தர்சன பிராப்திஷு நிஷம்சயகா சுகமாஸ்வ. உள்ளபடி என்னை பற்றின அறிவும் என்னை சேவிக்கும் பிராப்தியையும் உனக்கு கண்டிப்பாக உண்டு. அதில் சந்தேகம் வேண்டாம். சுகமாக இருக்க வேணும் என்று பகவான் அருளிச் செய்வதாக கூறி பரிபூர்ணமாக பரமாத்மானுபவம் பெறுவார்கள் என்று அருளிச் செய்து இந்த ஆச்சரியமான சரணாகதி கத்தியத்தை முடித்தருளுகிறார் நம் ஆச்சாரிய வள்ளல். இதன் சாராம்சத்தை இதற்கு பாஷ்யமிட்டருளிய ஸ்ரீ சுவாமி தேசிகன் லக்ஷ்மீபதே யதிபதேஷ்ச தயைகதாம்னோஹ யோசௌ புரா சமஜனிஷ்ட ஜகத்ஹிதார்த்தம் பிராச்யம் பிரகாஷயது வஃப் பரமம் ரகஸ்யம் சம்வாத ஏஷ சரணாகதி மந்திரசாரகா என்று அருளிச் செய்த ஸ்லோகத்தை கூறி அடியேனுக்கு புரிந்து கொண்ட வரையில் இந்த கத்தியத்தின் பொருளை விளக்கி சொல்வதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த மகனீயர்களுக்கு கிருதஜதையை தெரிவித்துக் கொண்டு பெரிய பெருமாள், பெரிய பிராட்டியார் அவர்களுடைய அனுக்கிரகமும் பகவத் ராமானுஜருடைய அனுக்கிரகமும் சகலருக்கும் சென்று அடைய அந்த அழகிய மணவாளனையே பிரார்த்தித்து கொண்டு பூர்த்தி செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய நமஹ.